வெல்கம் டு சாய் பல்லவி ரியல் எஸ்டேட். உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வணக்கம் நண்பர்களே, என் எதிர்கால விவசாயிகளே, அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நம்ம பார்க்க போகிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ராணிப்பேட்டை மாவட்டம், கலவை வட்டம், கலவை அடுத்த வேம்பி என்ற கிராமத்தில் இந்த இடம் அமைந்துள்ளது. இந்த இடம் மொத்த பரப்பளவு பார்த்திங்கன்னா 20 ஏக்கர். இதில் 2 கிணறுகளும் 2 இலவச மின்சார வசதியுடன் இந்த இடம் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. இது மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரின் விலை 12 லட்சம் மட்டுமே. சிறிது விலை பேச வாய்ப்பு உள்ளது நண்பர்களே. நான் ரொம்ப எதுவும் பண்ண முடியாது, கொஞ்சம் எதனா பேசலாம், முன்ன பின்ன எதனா பேசி முடிக்கலாம் நண்பர்களே. இந்த ரேட்டுக்கு இடம் எங்கேயும் இல்லை நண்பர்களே. ஏன்னா நம்மளை தேடி தேடி தான் போட்டுட்டு இருக்கோம். நல்ல ஒரு மண் வளம் மிக்க நல்ல பூமி நண்பர்களே. இந்த இடத்த பார்த்தாலே நான் கண்டிப்பாக சொல்லுவேன், அவ்வளோ சூப்பராக அவ்வளோ அருமையாக இருக்குது. ஏன்னா பக்கத்து நிலங்கள்லாம் விளைச்சல் அருமையாக இருக்குது நண்பர்களே. அவ்வளோ நெல் கதிர் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது நண்பர்களே. ஏன்னா பக்கத்துலாம் கொய்யா வச்சுருக்காங்க, சிலர் தேக்கு வச்சுருக்காங்க, ஏன்னா மர பயிர்கள் வச்சுருக்காங்க, சிலர் நெல் பயிர் வச்சுருக்காங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது நண்பர்களே. இது மொத்த 20 ஏக்கர் நண்பர்களே. இதை தனியாக பிரித்து எதுவும் தர முடியாது, எடுத்தால் ஒரு ஆள் தான் எடுக்கணும் நண்பர்களே. சூப்பரான ஒரு நல்ல மண் வளம் மிக்க பூமி நண்பர்களே. அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த இடம். நேரில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது நண்பர்களே. ஏன்னா செம்மண் கலந்த செங்காட்டு மண் பூமி நண்பர்களே, செக்க சிவந்த நிலம் நண்பர்களே. நல்ல ஒரு மண் வளம். ஏன்னா அந்த காப்பி கலராக வரும் பார்த்தீங்களா மண், அந்த மாதிரி ஒரு மண் நண்பர்களே. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது இடம். இடத்துக்கு நான் குறையே சொல்ல மாட்டேன். என்னென்னா இதில் ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ளஸ் பாயிண்ட்டு தான் கண்டிப்பாக சொல்லுவேன். இதில் ஒரே ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட்டு கூட சொல்ல மாட்டேன். ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த இடம். இந்த இடம் பார்த்திங்கன்னா கரெக்டாக காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு 35 கிலோமீட்டர் தொலைவில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு நண்பர்களே. ஆற்காட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 28-30 கிலோமீட்டர் வரும் நண்பர்களே. வேலூர்லேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தொலைவில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. கரெக்டாக கலவை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த இடத்துக்கு 4 கிலோமீட்டர் நண்பர்களே. பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்குது. இப்போ தான் விவசாயம் பண்ணுறதுக்கு ஒரு 2 ஏக்கரில் சும்மா நெல் பயிர் போடலான்னு சொல்லிட்டு உழுது இருக்காங்க. பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்குது. பக்கத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா கொய்யா வச்சுருக்காங்க, ஃபுல்லாக கொய்யா வச்சுருக்காங்க. ஒருத்தர் அதை காமிக்கிற மாதிரி நண்பர்களே. ஃபுல்லாக மரப்பயிர்கள் வச்சுருக்காங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தேக்கு அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நெல் பயிர் வச்சுருக்காங்க. அவ்வளோ அருமையாக அற்புதமாக இருக்குது நண்பர்களே. இந்த இடம் பார்த்திங்கன்னா இங்கே நெல் பயிர் அவ்வளோ அருமையாக விளைஞ்சிருக்கு நண்பர்களே. நெல் பயிர் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஏன்னா நான் போயிட்டு பார்த்தேன், ஒரு கதிர்லேயும் கரெக்டாக 162 நெல் இருக்குது நண்பர்களே. அவ்வளோ சூப்பராக அமோகமாக விளைஞ்சிருக்கு நண்பர்களே. ஏன்னா அந்த இடம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்ல மண் வளம், நீர் வளம், நிலவளம் அனைத்தும் சூப்பராக இருக்குது நண்பர்களே. இதில் நம்ம குறையே சொல்ல முடியாது. நம்மளுக்கு இந்த இடத்த வாங்கினா என்ன வேலைன்னா எந்த வேலையுமே கிடையாது நண்பர்களே. சின்ன சின்ன மரம் செடியெலாம் இருக்குது, அதெல்லாம் ஒரு ஜேசிபி வச்சு நோண்டி போட்டுட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அருமையாக மரம் வைக்க தந்தால் மரம் வைக்கலாம், பயிர் வகை வைக்க தந்தால் பயிர் வகை வைக்கலாம். ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை செய்யலாம் நண்பர்களே. இந்த இடத்த வாங்கிட்டு அருமையாக சுற்றி ஒரு வேலியை போட்டுட்டு ஜம்முன்னு ஒரு மாட்டு பண்ணை, ஆட்டு பண்ணை, ஒரு இயற்கை சூழலோடு வாழலாம் நண்பர்களே. அவ்வளோ அற்புதமாக இருக்குது நண்பர்களே. பாருங்கள், ஏன்னா நேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்போ கதிரை காட்டுற பாருங்கள், அவ்வளோ அருமையாக விளைச்சல் அவ்வளோ அருமையாக இருக்குது நண்பர்களே. ஏன்னா நம்ம சொல்லவே முடியல. ஆனால் இந்த அளவுக்கு நல்லா அருமையாக விளைஞ்சிருக்கு. ஏன்னா பக்கத்து நிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், எல்லாமே தேக்கு மரம் வச்சுருக்காங்க. மரப்பயிர் வேணாலும் மரப்பயிர் வைக்கலாம். நம்ம ஒரு 5 ஏக்கரில் நம்ம மரப்பயிர் வச்சுக்கலாம். ஒரு 5 ஏக்கரில் இந்த பயிர் வகைகள்லாம் வச்சுக்கலாம். ஒரு 5 ஏக்கர் நம்ம நடவு செய்யலாம். தக்காளி, வெண்டைக்காய் அந்த மாதிரி போட்டுக்கலாம். நம்மளுக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஏன்னா ஒரு சின்னதாக ஒரு ஏக்கரில் ஒரு ஆட்டு பண்ணையோ மாட்டு பண்ணையோ, மாடுக்கு தீவனம், ஆட்டுக்கு தீவனம் அந்த மாதிரி வச்சுக்கின்னு ஒரு அருமையான வாழ்க்கை, யூஸ்ஃபுல்லான வாழ்க்கையை வாழலாம் நண்பர்களே. ஏன்னா சில நண்பர்கள் கேட்குறாங்க, ஏன்னா இது பிற்காலத்தில் ரேட்டு போகுமான்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ வரக்கூடிய காலத்தில் ரேட்டு ஏறிக்கிட்டு தான் போகுது நண்பர்களே, குறைஞ்ச பாடில்லை. ஏன்னா ஒரு 1 இயர் 1.5 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஒரு சென்ட் ஒரு 7,000 8,000 10,000 ரூபாய்க்குள்ளே இருந்துச்சு. இப்போல்லாம் சொல்லவே முடியல. ஒரு சின்ன
வழி இல்லாத இடமும் இருக்கட்டும், எந்த இடமும் இருக்கட்டும். ஏன்னா அவ்வளோ ரேட்டு சொல்கிறாங்க. ஏன்னா நிலத்தோட வேல்யூ ஏறிட்டே போகுது. ஏன்னா அனைவரும் விரும்புகிறாங்க. இப்போ நம்ம கடைசி காலத்தில் வந்து நம்மளுக்கு எது நிம்மதியை தரும்னா பணம் நம்மளுக்கு நிம்மதியை தராது நண்பர்களே. ஒரு நல்ல விவசாயம், ஒரு நல்ல ஒரு இடத்தோட ஒரு நல்ல ஒரு சூப்பரான வாழ்க்கை, அந்த இடத்துல வந்து நம்ம அமைதியான வாழ்க்கை, அந்த மாதிரி தான் நம்மளுக்கு ஒரு நம்ம மனசுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் நண்பர்களே. பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்குது. வளைச்செல்லாம் பாருங்கள், நெல் பயிர் போட்டிருக்காங்க பக்கத்தெல்லாம், அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதை பாருங்கள், கொய்யா வச்சுருக்காங்க பாருங்கள், சுற்றி ஃபென்சிங் போட்டாங்க, ஃபென்சிங் போட்டு கொய்யா வச்சுருக்காங்க. இப்போ பாருங்கள், நான் வழித்தடத்தை காட்டுறேன் பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்குது நண்பர்களே. காரு வரலாம், போகலாம், அனைத்தும் பண்ணிக்கலாம். இது நம்மளுக்கு தனியாக செப்பரேட்டாக வழி நண்பர்களே. இதுக்கு தார் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸ் வரும் நண்பர்களே. தெளிவான டாக்குமெண்டேஷன், பத்திரங்கள் அனைத்தும் தெளிவான நிலையில் உள்ளன. வாங்க, இந்த சைட்டு உங்களுக்கு பிடிக்குதுன்னா சைட் விசிட் கூட்டு போய்ட்டு காட்டுறேன். அப்படி பிடிக்கும் பட்சத்தில் இந்த இடத்த நீங்கள் கிரயம் செய்து கொள்ளலாம். ஏன்னா கண்டிப்பாக இந்த இடத்த யாரும் மிஸ் பண்ணாதீங்க நண்பர்களே. யாரும் தவற விடாதீர்கள். இந்த மாதிரி ஒரு இடம் கிடைக்காது, ஓகேவா? ஏன்னா ஒரு 10 ஏக்கர் 5 ஏக்கர் கேட்குற நண்பர்கள்லாம் இந்த இடம் சூப்பராக இருக்கும் நண்பர்களே. பாருங்கள், அவ்வளோ அருமையாக ஆனால் நல்ல பூமி நண்பர்களே. எந்த குறையுமே சொல்ல முடியாது. இதோ வந்துட்டோம் தார் ரோட்டுக்கு, இதோ வந்துட்டோம். ஒரு தார் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 மீட்டர் தான் நண்பர்களே. ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது நண்பர்களே. பாருங்கள், அவ்வளோதான். இந்த இடம் வந்து தார் ரோட்டுக்கு வந்தாச்சு நண்பர். இந்த இடம் பிடிக்கும் நண்பர்கள் கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.